தமிழ் சிறுகதைகள் நூலாசிரியருக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி வாவே சுப்பிரமணியர், மாதவையா, சுப்பிரமணிய பாரதி இவங்க 3 பேருக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டோம். இப்போ கல்கி, நான் பார்த்த சாரதி, அப்புறம் ராஜாஜி இவங்க 3 பேருக்கும் இன்றைக்கி ஷார்ட்கட் பார்ப்போம். கல்கி ஃபஸ்ட்டு. கல்கினா என்ன வச்சுக்கலாம்னா கல் வச்சுக்கிடுவோம். கல் இருக்கும்ல, அந்த கல்லை வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம மோதிரம் போட்டிருப்போம். மோதிரத்தில் கல் வச்ச மோதிரம் இருக்கும். ஓகேவா? அந்த கல் வச்ச மோதிரத்தை சில பேர் ஒரு அதிர்ஷ்டம், அந்த கல் வச்ச மோதிரம் இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கி போட்டிருப்பாங்க, அப்படி தானே? இப்போ அது மாதிரி ஒரு அம்மா தாயார் இருக்கிறாங்க. அவங்க வீணை வாசித்து, அந்த தாயார் பேர் என்னென்னா கமலா. இந்த கமலாங்கிற தாயார் வீணை வாசித்து தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக ஒரு கல் வச்ச ஒரு அதிர்ஷ்டமிக்க மோதிரத்தை சேர்த்து வந்திருக்குறாங்க. சேமித்து பத்திரமா வச்சுருந்துக்கிறாங்க. அதை திருடன், அவங்க மகன் எல்லாம் சேர்ந்து அந்த மோதிரத்தை எடுத்துட்டாங்க. ஓகேவா? தந்திரமாக அந்த மோதிரத்தை களவாடிட்டாங்க. இதனால் களவாடினால அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே இடிஞ்ச மாதிரி உட்காந்துருவாங்கல்ல. இப்போ என்ன கன்னத்தில் கை வச்சா கப்பல் கவுந்துருச்சான்னு கேட்பாங்கள்ல. அதே மாதிரி நம்ம ஒரு அதிர்ச்சி ஆகிட்டோம் அப்படின்னா இடிஞ்ச மாதிரி ஆயிடுவோம். அப்போ இடிஞ்சு அமர்ந்துட்டாங்க. அப்படியே கதறி அழுறாங்க. இப்படி நகை போயிடுச்சு அப்படின்னு கதறி அழுறாங்க. அந்த டைம் பார்த்து தொலைக்காட்சி டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஓடுது. இப்போ எப்படி சன் நியூஸில் இடையில அந்த விலங்குகள் இன்றைக்கி என்னென்ன நல்லா டாப்பாக போயிருக்கு அப்படின்னு ஏதாவது விலங்குகள் பண்ண சேட்டையெல்லாம் போடுவாங்கள்ல. அதே மாதிரி தொலைக்காட்சியில் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் போடுறாங்க. என்னது அப்படின்னா, கவர்னர் விஜயாங்கிற கவர்னர் இருக்கிறாங்க. அவங்க மயில் மானுக்கெலாம் ரோஜாப்பூ கொடுக்குறாங்க. சரியா? மயில் மானுக்கெலாம் ரோஜாப்பூ கொடுக்குறாங்க. அந்த ரோஜாப்பூ எப்படி இருக்குன்னா, நல்லா கொழுந்தா, அப்படியே எப்படி சொல்கிறது, நல்லா சின்ன ரோசா கொழுந்தா அரை மலராக இருக்கும்ல, அது மாதிரி ரோசாப்பூ என்ன கலர்னால் ரெட் கலரில் இருக்குது. ஓகேவா? இதை தான் கொடுக்குறாங்க. இதான் ஷார்ட்கட்டு. இப்போ திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், இதோட பார்த்து சொல்கிறேன், புரியும் உங்களுக்கு. கல்கி அப்படின்னா கல் வச்ச மோதிரம் சொன்னவா. மோதிரத்துக்கு இன்னொரு பேர் கணையாளி. சரியா? கணையாளி என்பதன் பொருள் மோதிரம். ஸ்கூல் புக்கில் இருக்குது. இப்போ கல்கினா கல் வச்ச மோதிரம். கல் வச்ச மோதிரத்தை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அப்போ கமலா அப்படிங்கிற தாயார், கேதாரியின் தாயாரில் தாயார் எடுத்துக்கோங்க. கமலாவின் கல்யாணம் அப்படிங்கிறதுல கமலா எடுத்துக்கிறோங்க. கமலாங்கிற தாயார் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக கணையாளியின் கனவுனா கணையாளி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி? கல் வச்ச கணையாளி, அதிர்ஷ்டமான கணையாளி வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி அந்த இதை சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா, வீணை பவானினா வீணை வாசித்து தான். ஏன்னா நம்ம திடீர்னு நகை எடுக்க முடியும். நம்ம காசு சேர்த்து தான் நம்ம ஏதாவது தொழில் செய்வோம். அந்த அந்த தொழிலில் வர்ற காசை வச்சு தான் நகை எடுப்போம். அப்போ வீணை வாசித்து அதில் காசில் தான் அந்த மோதிரத்தை எடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. ஓகேவா? என்ன சம்பவம்? திருடிட்டாங்கல்ல, அதுதான். அப்போ திருடனோட மகன் எல்லாம் சேர்ந்து தந்திரமாக ஒரு பிளானை போட்டு, சாரதியின் தந்திரமாக ஒரு பிளான் போட்டு அந்த மோதிரத்தை களவாடிட்டாங்க. சரியா? அப்போ களவாடிட்டனால எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? காதரா கல்லன்னா கதறா. ஓகேவா? கதறி அழுறாங்க. அழுது இடிஞ்சு உட்காந்துட்டாங்க. அப்போ இடிந்த கோட்டை, உட்கார்றது அப்படின்னா அமர்றது. ஸோ அமர வாழ்வு. அப்போ இடிஞ்சு உட்காந்துட்டாங்க, அமர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி இடிஞ்சு அமர்ந்துட்டாங்க. அப்போ அந்த டைமில் டிவி ஓடுது. டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி. டிவி ஓடுது. அப்போ அதில் ஒரு ஸ்பெஷல் ஷோ. அது அப்படி என்ன ஸ்பெஷல் ஷோ அப்படின்னா, கவர்னர் விஜயா. காங்கிரஸ் ஸ்பெஷல் எடுத்துக்கிறோங்க. கவர்னர் விஜயாங்கிறவங்க ஒரு செயல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, மயிலுக்கும்
மானுக்கும் ரோஜாப்பூ கொடுக்குறாங்க. ஒற்றை ரோஜா, ஒரு ரோஜாவை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே இதையும் சேர்த்துக்குங்க. ரோஜா மட்டும் கொடுக்கல, கூடவே சுனைனா வந்து என்னது, நீர் இருக்கிற இடத்த சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த சுனையிலேருந்து நீரும் எடுத்து ரோஜாப்பூ நீர்லாம் இந்த கவர்னர் விஜயாங்கிறவங்க கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அந்த ரோசாப்பூ வந்து என்ன கலரில் இருக்குது, சிவக்கொழுந்து. அப்போனா சிவப்பு கலர். அந்த ரோசாப்பூ வந்து கொழுந்து ரோஸாக இருக்குது. அதான் கொழுந்துனா அப்படியே இளமையாக இருக்குல்ல, அந்தது சின்னமாக இருக்கிறது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தசாரதி. பார்த்தசாரதியை ஃபஸ்ட் எப்படி யோசிக்கலாம்னா, பார்த்தசாரின்னா பார்த்த. ஓகேவா? இதுக்கு என்ன கதை அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து களவு போயிருக்குது. அப்போ அந்த களவு போனவங்களை வந்து ஒரு தனி மனிதனாக, ஒரு தகுதியுள்ள ஒரு தனி மனிதன் வந்து அந்த களவுக்கு காரணமான 3 பேரை, எத்தனை பேரை, 3 பேரை ஆயுதத்தால் வெட்டி கொன்னுட்டான். களவு போயிடுச்சு. அதை பார்த்த அந்த ஒரு தனி மனிதன் அந்த 3 நபரையும் ஆயுதம் மூலம் வெட்டி வென்றுட்டான். சரியா? அதனால அவனுக்கு அது ஒரு நல்ல சாதனை செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வந்து நம்ம ஏதாவது மரியாதை செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்வதேச அரங்கம் முன்னாடி அவனுக்கு வந்து வலம்புரி சங்கு, அதாவது சங்குலாம் இருக்குல்ல, சங்குலாம் வந்து ஒலிக்க மலர்கள்லாம் தூவி மரியாதை செய்ய அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து அந்த மனிதனோட பேரன் வந்து அமெரிக்காவிலேருந்து வர்றான். அப்போ இப்படி ஒரு தனி மனுஷனாக வந்து போராடி அந்த களவு செஞ்சவங்களை வந்து வெட்டி இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட உள்ளங்கள்லேயும் பதிஞ்சு அவனோட பிம்பம் வந்து அவங்க எல்லா மனசுலையும் பதிஞ்சிருச்சு. இவன் வந்து இப்படி பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருச்சு. அதான் இதுக்கு வந்து ஷார்ட்கட்டு. இப்போ நான் பார்த்த சாரதி தான் பார்க்கிறது. அப்போ களவு நடந்ததை பார்த்து, ஏன் களவுன்னு சொல்கிறேன்னா, களவும் கற்று. அப்போ களவு நடந்ததை பார்த்து ஒரு தனி மனிதன்னு சொன்னேன்னா, அதான் தகுதியும் தனி மனிதனும். தகுதி வாய்ந்த ஒரு தனி மனிதன் ஆயுதம் மூலம் 3 பேரை வென்றுட்டான். ஓகேவா? இந்த செய்தியை அறிஞ்சு அவனுக்கு வந்து ஒரு சர்வதேச கருத்தரங்கம் முன்னாடி மரியாதை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அந்த பையன், அந்த தனி மனிதனோட பேரை வந்து அமெரிக்காவிலேருந்து வர்றான் அந்த ஃபங்க்ஷனுக்கு, சர்வதேச கருத்தரங்கத்துக்கு அமெரிக்காவிலேருந்து அவங்க பேரை வர்றான். அப்போ அவங்க வந்து சங்கு முழங்கி வேனில் மலர்களெல்லாம் தூவி வணக்கம் வச்சு, காலத்துக்கு வணக்கம் வச்சு அவனுக்கு மலர்கள்லாம் தூவி மரியாதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிம்பம் உலகங்கள். இந்த செயல்வம்னால் வந்து அவன் வந்து உலகத்தில் எல்லாரோட உள்ளங்கள் உள்னா உள்ளம், உலகம்னா உலகங்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோட உள் மனசுலையும் அவனோட பிம்பம் வந்து பதிஞ்சிருச்சு. அதான் பிம்பம். இதான் நான் பார்த்த சதி. புதுமை பித்தனுக்கு வந்து நிறையா இருக்கிறனால அதை வந்து தனியாக பார்த்துக்குருவான். அடுத்து ராஜாஜி, அதில் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அதை முடிச்சுக்கிடுவான். ராஜாஜி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இது ராஜாஜியில் இந்த ஜாவையும் ஈயையும் போட்டோம்னா வெறும் ராஜி மட்டும்தான் இருக்கும். அப்படி தானே? ராஜிங்கிறது ஒரு பொண்ணு பேர். அதே மாதிரி அன்னையும் பிதாவும். இதில் அன்னை அப்படிங்கிறது பொண்ணு, நம்ம அம்மா. அடுத்து தெய்வானைங்கிறது கூட ஒரு பொண்ணு பேர் இருக்குது. அப்போ தேவானை இப்படி வந்துடுமா? அடுத்து கூனி சுந்தரிங்கிறது ஒரு பொண்ணு பேர். முகுந்தன் பறையாளன கதை. இதில் முகுந்தன் பறையான கதை, அடுத்து அரியா குழந்தை, இது ரெண்டையும் மட்டும் விட்டுருங்க. மிச்சத்தில் ராஜி பொண்ணு, அன்னைங்கிறது பொண்ணு, தெய்வானை, கூனி சுந்தரி வச்சுக்கிறோங்க. ரத்தினம் பிள்ளையின் துறவு. ரத்தினம்
ஓகேவா? இப்போ ஏதோ சண்டையில் ஏதோ நாடகாலையோட ஒரு ஹீரோயின் பேர் ரத்தினம்னு சொல்லுவாங்க. அப்போ ரத்தினம்ங்கிறது ஒரு பொண்ணு பேர் தான். சாந்திங்கிறது ஒரு பொண்ணு பேர். திக்கற்ற பார்வதிங்கிறது ஒரு பொண்ணு பேர். அப்போ ராஜாஜினாலே அவருடைய நூல்கள் எல்லாமே பொண்ணு பேரில் தான் வரும். எக்ஸ்ட்ரா வந்து முகுந்தன் பறையானான கதை, அரியா குழந்தை, இவங்க எல்லாரும் அந்த முகுந்தா அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங்கை வந்து அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அந்த அரியா வயசில் உள்ள குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அந்த முகுந்தா சாங் வந்து பார்க்குறாங்க. மீதிக்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.